ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நைட்டு நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நைட்டு 1 மணிக்காக ஆப்ஷனுடைய லெவல்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட லெவல்ஸ் நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மார்க்கெட்டோட அப்டேட் காலையில் மார்னிங் வந்து ஓப்பன் ஆன உடனே இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று கொஞ்சம் வீடியோ ஏழையராக பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,800 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து கீழே க்ளோசிங் கொடுக்கணும்னு சொன்னேன். 15 நிமிஷம் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுக்கல. ஆல்ரெடி டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு 21,700 அப்படிங்கிற டார்கெட்டை அது ரீச் பண்ணிவிட்டு. ஏன்னா காலையில் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே பிக் பிளேயர்ஸ்லாம் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒரு சின்ன டார்கெட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டார்கெட்டை வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக மார்க்கெட் நிற்கி வந்து 21,700 மார்க்கெட் நிற்கி இந்த 21,700 இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து 21,700 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸோ போய் நம்ம வந்து ஒரு காலை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இல்லை 21,700க்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட் கேண்டில், அதாவது 15 நிமிஷம் கேண்டில் வந்து க்ளோசிங் இந்த மாதிரி ரெட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துட்டுனா மார்க்கெட் அடுத்து வந்து 21,600க்கோ 21,500க்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. டார்கெட்டை ரீச் ஆகிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப்படி நிற்குதா, இல்லைனா சைட்வேஸாக மூமெண்ட்ஸ் ஆக போதா, இல்லைனா வந்து அடுத்து ஃபர்தராக கீழே போக போதா, இல்லைனா இந்த 21,700 சப்போர்ட் எடுத்து இந்த 21,800க்கும் 700க்கும் இடையில மார்க்கெட் மூவ் ஆக போதாங்கிறது இந்த கேண்டில் ஓடி முடிஞ்சோடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓரளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியோட டார்கெட் வந்து இன்றைக்கி வச்சுருந்த டார்கெட் வந்து அவங்க வந்து 45,500ங்கிற டார்கெட்டு 45,500 டார்கெட்டை வந்து அப்படியே ரீச் ஆயிடுச்சு. காலையில் ஓப்பன் ஆனதே வந்து மார்க்கெட் வந்து 45,700 நியரஸ்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி இன்றைக்கி உள்ள டார்கெட் அவங்க வச்சுருந்த டார்கெட் வந்து 45,500. ஸோ அந்த டார்கெட்டை வந்து மார்க்கெட் ரீச் ஆகி இப்போ வந்து 45,400 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்க போதா இல்லை ரெசிஸ்டன்ஸாக மாறப்போகுதா அப்படிங்கிறது இந்த 15 நிமிஷம் கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 15 நிமிஷம் கேண்டில் கீழே தான் க்ளோஸ் ஆகுது, ஃபுல் பாடி கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா அடுத்த டார்கெட் வந்து 45,300 வந்து மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 45,300க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னா இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது இந்த கேண்டில் முடியறதுக்கு. ஸோ இந்த 2 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு, இந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து அடுத்த கேண்டில் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த கேண்டில் வந்து நம்ம இந்த டார்கெட் இந்த ரீச்சை தொடலை, 45,300 தொடலை அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து இந்த கேண்டில் வரக்கூடிய 45,300 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டோட இதை பார்த்துக்கோங்க. நான் ஆப்ஷனோட லெவல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷனோட லெவல்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆக முடியல. இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் அங்கே நிற்க முடியாமல் மார்க்கெட் வந்து தடதடன்னு மார்க்கெட்டை சரிஞ்சு கீழே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடம் வந்து டார்கெட் இருக்குது. டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 45,300 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கலாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நிஃப்டி நம்ம காலையில் பார்த்துட்டோம். இருந்தாலும் நிஃப்டி இன்னொரு தடவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த 21,700 அப்படிங்கிற லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. கொடுக்கல, கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த கேண்டில் க்ளோசிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை வச்சு சொல்ல முடியும். ஸோ அப்படி நிஃப்டி வந்து ஒரு பையிங் பேட்டர்ன்லேயும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு செல்லிங் பேட்டர்ன்லேயும் இருந்துன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து சைட்வேஸாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் பேங்கோ இல்லைனா நிஃப்டியோ நிஃப்டி பேங்கோ இல்லைனா பேங்க் நிஃப்டியோ வந்து சப்போர்ட் பண்ணாத லெவலுக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் பேட்டர்னில் தான் இருக்கும். நிஃப்டி சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக அடுத்து மூவ் ஆகும். இதுதான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நிஃப்டியோடைய எல்லா ஸ்டாக்ஸும் வந்து பேங்க் நிஃப்டிக்குள்ளே இருக்குது, பேங்க் நிஃப்டிக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் நிஃப்டிக்குள்ளே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கிட்டிங்களா இன்றைக்கி மார்க்கெட்டோட காலையில் உள்ள லெவல்ஸ் தான். மார்க்கெட் வந்து 21,800 ஓப்பன் ஆகி 21,700 டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. அடுத்த 15 நிமிஷம் கேண்டில் வந்து
ஒரு க்ரீன் கேண்டில் மேலே தான் கொடுத்துருக்கு. அப்படியே வந்து மார்க்கெட் ஃபர்தராக நிஃப்டி மூவ் ஆனாலும் இந்த லெவல் இந்த 21,800க்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து கீழே செல்லிங் பேட்டர்னில் ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு, பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம. ஸோ அதேமாதிரி ஆப்ஷன் நம்ம பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் வந்து 21,700 நான் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். 21,700 மார்க்கெட் நிற்கிப்போம். அப்போ 21,700 உள்ள ஆப்ஷன் கால் புட்டை ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லிடுவோம். கால் புட்டோட லெவல் பாருங்கள். கால் ஆப்ஷனுக்கு வந்து இப்போ 212 ரூபா 65 பைசாவும், புட் ஆப்ஷனுக்கு வந்து 144 ரூபா 20 பைசாவும் நான் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து மார்க்கெட் நிற்கிறது வந்து 21,700 நிற்கிறதுனால இப்போ நம்ம அந்த கால் ஆப்ஷனோட லெவல்ஸ் என்னென்னு நம்ம பார்க்குறோம். ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து 21,700 கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். 21,700 கால் ஆப்ஷனுக்கு லெவல்ஸ் வந்து 212 ரூபா 75 காசு எவ்வளோ நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தா தெரியும். இதில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக இதில் வந்து வைக்க முடியாது இந்த இதை. ஸோ 212 ரூபா கொடுத்துருந்தேன். இந்த 212 ரூபா லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த 21,700ங்கிறதுக்கு கேண்டில் கீழே வரல பாருங்கள். ஸோ அதுலேயும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ 21,700 அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 212 ரூபாய்க்கு லெவலுக்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் ஒரு 15 நிமிஷம் ரெட் கேண்டில் கீழே க்ளோசிங் ஃபுல் பாடி ரெட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தால் இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து புட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து புட் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். 21,700 புட் ஆப்ஷன் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புட் ஆப்ஷனோட லெவல் பார்த்தீங்கன்னா இதான் காலையில் ஓப்பனிங் கேண்டில். புட் ஆப்ஷன் வந்து மேலே போயிருக்கு. ஆனால் பட் வந்து அந்த கேண்டில் ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுக்கல. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. 144 ரூபா சம்திங் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. ரெண்டு கேண்டிலுமே ஆவரேஜாக இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் 9.15 ஓப்பன் கேண்டில் வந்து ரெண்டு பக்கமும் ஆவரேஜாக 50% ட்ரேட் ஆகிருக்கு. இந்த கேண்டிலும் வந்து அப்படி தான் ஒரு 60% கீழேயும் மேலேயும் ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து ஃபர்தராக கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த அடுத்த 15 நிமிஷம் கேண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஃபுல் பாடி கேண்டில் கீழே இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே நம்ம வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கால் சைடு போய் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் மார்னிங்கோட நம்ம பார்த்த லெவல்ஸு. ஸோ அடுத்து நம்ம ஃபர்தராக இன்னொரு தடவை நம்ம வந்து நிஃப்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டில் லைவ் வந்து சரோதா சார்ட்டில் காமிச்சிருந்தேன். 21,700 காலுக்குள்ள லெவலையும் புட்டுக்குள்ள லெவலையும் காமிச்சிருந்தேன். காலுக்குள்ள லெவல் 212 ரூபாயை தாண்டி அது கீழே வரல. 144 ரூபாயை தாண்டி புட்டுக்குள்ள லெவல் கீழே வந்து வரல. இப்போ தான் ஒரு கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 144 ரூபா 20 பைசாங்கிற லெவலை தாண்டி புட் ஆப்ஷன் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் கால் பக்கம் வந்து ட்ரேட் எடுங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஃபுல் டார்கெட் முடிச்சிடுச்சு. அதேமாதிரி நிஃப்டியும் டார்கெட் முடிச்சுட்டு சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எடுக்கலாம். நம்ம வந்து இங்கே குட்டி குட்டி ட்ரேட் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் நீங்கள் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூச்சப்படாமல் அந்த பெல் பட்டன் அமைக்கி என்ன கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூச்சப்படாமல் லைக் பண்ணி விடுங்க. என்ன லைக் பண்ணுறதுக்கு யாரும் காசு கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லேருந்து யாரும் காசு கேட்குறதில்ல, நான் காசு கேட்குறதில்ல. லைக் பண்ணால் நீங்கள் வந்து எனக்கு பைசா கொடுங்கன்னு கேட்குறதில்ல. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் வியூஸ் நிறையா போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்களை இந்த இது ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ட்ரேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து யாரும் போஸ்ட் பண்ணல, நான் அந்த டைமில் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நண்பர்களை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் உங்களை ஈவினிங் சந்திக்கிறேன்.